This video sponsored by EduQuest. இது ஆன்லைன் கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனி. இதில் நிறைய ஆன்லைன் கோர்சஸ் இருக்குது. அட்வான்ஸ் மார்க்கெட்டிங் காம்போ, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்டூடெண்ட் காம்போ, அக்கௌண்டிங் அண்ட் ஜிஎஸ்டி காம்போ, அட்வான்ஸ்ட் ஸ்டாக் மார்க்கெட்டிங், இன்னும் நிறைய கோர்சஸ் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. காசாவின் போர் நிறுத்தம் தேதியை அறிவித்த ட்ரம்ப். சொன்னபடி நடக்கும். காசா மீது தொடர்ச்சியான தாக்குதலை இஸ்ரேல் நடத்தி வரும் நிலையில் இஸ்ரேல் நடத்தி வரும் போரை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவுறுத்தியிருக்கிறார். இந்த போரில் நிறுத்தம் ஒரு தரப்பிலும் விரைவில் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று, அடுத்த வாரத்தில் போர் நிறுத்தம் ஏற்படும் என்றும் ட்ரம்ப் தற்பொழுது அறிவித்திருக்கிறார். கடந்த 20 மாதமாக இருதரப்பும் போரில் ஈடுபட்டு வருகின்றன. அமெரிக்க உதவியுடன் கிடைக்கும் ஆயுத பலத்தால் காசா இஸ்ரேல் மொத்தமாக சிதைந்திருக்கிறது. 36,000 பேர் வரை இந்த போரில் இஸ்ரேல் கொலை செய்திருக்கிறது. உயிரிழந்தவர்கள் பாதிக்கும் மேற்பட்டவர்கள் பெண்களும் குழந்தைகளும் தான். போர் நிறுத்தம் தொடர்பாக பலமுறை ஐநா சபையில் வலியுறுத்தியதின் போது தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்ட போதும் கூட அமெரிக்காவும் இஸ்ரேலும் அதை மதிக்கவில்லை. தற்பொழுது ட்ரம்ப் போர் நிறுத்தம் தொடர்பாக அழைப்பை விடுத்திருக்கிறார். இதற்கு பாலஸ்தீனம் தரப்பிலிருந்து பாசிட்டிவ் சிக்னல் கிடைத்திருக்கிறது. முதலில் பேச்சுவார்த்தையில் நடத்த வேண்டும் என, பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் முழுமையாக தயாராக இருக்கிறோம் என்று பாலஸ்தீன தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தது. எனினும் உடனடியாக போருக்கு போகக்கூடாது என்று பாலஸ்தீனம் தரப்பில் நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன. மறுபுறம் அமெரிக்கா விதித்த நிபந்தனைகள் தொடர்பாக இந்த உத்தரவாதத்தையும் பாலஸ்தீனம் கொடுக்கவில்லை. இது குறித்து பாலஸ்தீன அதிகாரி ஒருவர் பிபிசி செய்தி ஊடகத்திற்கு பேட்டியளித்துள்ளார். இதில் அமெரிக்காவை போர் நிறுத்த அழைப்பு பாலஸ்தீனம் ஏற்றுக்கொண்டிருப்பதை உறுதி செய்திருக்கிறார். இஸ்ரேல் போர் நிறுத்தம் தொடர்பான நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. எனவே அடுத்த வாரத்தில் இருதரப்பும் போர் நிறுத்தத்திற்கு ரெடியாகிவிடும் என்றும் ட்ரம்ப் கூறியுள்ளார். போர் நிறுத்தம் கொண்டு வரப்பட்டால் இஸ்ரேலிடம் உள்ள நூற்றுக்கணக்கான பாலஸ்தீனர்கள் விடுதலை செய்யப்படுவார்கள். அதே போல ஹமாஸ் தங்கள் வசம் உள்ள சில இஸ்ரேலியர்களையும் விடுதலை செய்யும். இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டவுடன் ஐநா மற்றும் செஞ்சிலுவை சங்கத்தின் சர்வதேச குழுவின் பங்களிப்புடன் போதுமான மனிதாபிமான உதவிகள் உடனடியாக காசாவிற்கு செல்ல வேண்டும். இதற்கு இஸ்ரேல் எப்படி ஒப்புக்கொள்ளும் என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. இப்பொழுது காசாவில் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க ஆதரவுடன் காசா மனிதாபிமான அறக்கட்டளை மனிதாபிமான உதவிகளை வழங்கி வருகிறது. ஆனால் இந்த அமைப்பு உணவை விநியோகிக்கும் இடத்தில் இஸ்ரேல் இராணுவம் நிறுத்தி வைக்கப்பட்டு இருக்கிறது. இந்த இராணுவ உளவு வாங்க வரும் பொதுமக்கள் மீது கொலைவெறி தாக்குதலை நடத்தி வருகிறது. இதில் 500க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். எனவே இந்த சர்ச்சைக்குரிய விநியோக முறை உடனடியாக முடிவுக்கு வர வேண்டும் என்பது ஹமாஸ் வலியுறுத்தியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.